இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் வித்தியாசமாக பூரண கொழுக்கட்டை செய்யுங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும், விரிசலும் வராது. இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு 3 ஏத்தம்பழத்தை துண்டாக கட் பண்ணி மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் வெளியில் எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ 3/4 கப்பு சர்க்கரை கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு அரிசி மாவை கடாயில் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்சிருந்த ஏத்தம்பழம் நல்லா ஆறுனதும் 2 கீறிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வறுத்து வச்சிருக்க அரிசி மாவோட சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு மாவோட பழம் ஒன்று சேர மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து விரவிட்டு நல்லா கொதிச்ச தண்ணியை தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா விரவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டியால் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையால் நல்லா விரவி எடுத்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுங்க. இப்போ பூரணம் ரெடி. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம இப்போ விரவி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு குழி மாதிரி விரிச்சு எடுத்துட்டு நடுவில் ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை தேவைக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி பூரணத்தை லைட்டாக விரலால் அமுத்தி விட்டுட்டு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா பால் மாதிரி தூக்கி போட்டு பிடிச்சு உருட்டி எடுங்க. இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் உள்ள இட்லி தட்டு எடுத்து வச்சுட்டு உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.